குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவீர். நான் கட்சிக்காக பணியாற்றும், அது மட்டும்தான். கட்சிக்காக என்னால் எங்கேயுமே ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் என்னால் கலந்துக்க முடியல. ஒரு பேச்சு திறமை இருக்கு. நான் அப்படி இருந்தும் நேஷனலியும் ஒரு லோக்கலின்னு எங்கேயுமே கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு, பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் அதில் ஈடுபட முடியல. ஸோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னா யாருமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் ரெசிக்னேஷன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா NCW அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால தான் நான் அப்போவே நட்டாஜி கிட்டேயும் சந்தோஷி கிட்டேயும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நட்டாஜி சந்தோஷி நேராக பார்த்து நான் பேசினேன். அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க. ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். நேற்று தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பயம், ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன். அந்த பயம் கொஞ்சம் நல்லது. அந்த பயம் இருக்கட்டும். என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன். மடியில கணம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும். மடியில எவ்வளவு கணம் இருக்கு அந்த திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டோம். இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது.